We'll move on to the next topic. நான் யாரு, நான் எம்எஃப்டியா இல்லை நான் எம்எஃப்டியா பேசுறதுக்கு வந்து மிஸ்டர் ராஜேஷ், மே வெல்கம் மிஸ்டர் ராஜேஷ். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபேஸு ராஜேஷ்ங்கிறவர். அண்ட் ஹீஸ் ஃப்ரம் சேலம். அண்ட் அங்கேருந்து நம்ம இஃபாக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. And to talk about, to brief about Mr. Rajesh, he is a partner at Dwaraka Capitals, a respected investment advisory and wealth management firm with over 130 crore AUM. Dwaraka Capital is dedicated to helping clients achieving their financial goals through smart, customized and investment strategies. Mr. Rajesh happily leading with his life with only one wife. அப்படின்னு இதில் போட்டிருக்காரு. இப்ப வரைக்கும் ஒன் வைஃப் தான். இதுக்கப்புறம் இல்ல, இந்த ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் தெரியாது. And their two sons, Mr. Siddharth and Vansha, okay, who bring joy and have balance to his personal life. Well, we welcome you, sir. Please come. Okay. So, இவர் யாரும் தெரியுதா? இவர் என்ன பண்ணுவாரு? எந்த பிசினஸ்ல இவர் வந்து கிங்? காமெடியன். ஒரு நிமிஷம் பிரதர் ஜி, ஸ்லைடே மாறிடுச்சுமா? இதில் இது பண்ணுவோம். ஓகே, இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுவார் சார்? சத்தியமாக எம்எஃப்டி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சயின்ஸு, டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேக்ஸு, கேம்ஸு எல்லாம் பார்த்துட்டோம், ரைட்? இதுக்கப்புறம் பார்க்கறது ஏதாவது நீங்கள் பேலன்ஸ் இருக்கா? ரிலாக்ஸ்டாக இருக்கணும். பிரிட்ஜு பார்த்துட்டோம், சரி, ஓகே, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இதுதான் என்னோட எய்ம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஜிக் பார்க்க போகிறது இல்லை. யாருக்கும் இங்கே ஸ்லைடில் ஃபோட்டோ எடுக்கிற வேலை கிடையாது, ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு ஃபோனை மறைச்சி வச்சிட்டிங்கன்னா மனசும் சேர்ந்து பேசலாம். தட் இஸ் வாட் ஐ எம் ஹியர். ஓகே, நம்மளோட டாபிக் நான் எம்எஃப்டியா இல்லை நான் எம்எஃப்டியா? நம்ம எல்லோரும் எம்எஃப்டின்னு சொல்லிக்கிறோம். நிறையா பேர் அந்த எம்எஃப்டி லைஃப்பை வாழ்கிறதில்ல. இந்த கோமாளிங்கிறது நல்ல டிஸ்க்ளைமர் கொடுக்கறதுக்காக. எத்தனை பேர் நானி படம் பார்த்துருக்கீங்க? நானி எத்தனை பேர் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து குழந்தைகிட்டயோ ஒய்ஃப் கிட்டயோ என்னடா லாஜிக்கே இல்லாத படமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆனால் ஆக்சுவலி அந்த படத்தில் லாஜிக் இல்லை தானே, வந்து கொல்லும். ஆனால் நிறைய பேர் அந்த படத்தை கவனிச்சிருக்க மாட்டோம். என்ன தெரியுமா, அந்த நாணியோட டைட்டில் போடும்போது அப்பா கதை சொல்லுப்பான்னு ஒரு குழந்தை ஆரம்பிக்கும். சிங்கம்னுவான், அப்பா திருப்பியும் சிங்கம்மா. யானைன்னுவான், திருப்பி யானையா. சரி, அப்படின்னு இருப்பார். வாட் இஸ் தட்? த மூவி இஸ் அ பெட் டைம் ஸ்டோரி ஃபார் அ சைல்டு. ஸோ அதில் நான் என்ன வேணாலுமே சொல்லலாம், அது லாஜிக் தேவையில்லை. நிறைய பேர் இதை பார்க்காமையே அந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம், புரியுதா? தேர் இஸ் நோ லாஜிக் இன் சம் திங்ஸ் அண்ட் சம் பாயிண்ட்ஸ். தட் இஸ் மூவி. அதே தான் இன்னைக்கு இங்கே பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம லாஜிக் பார்க்க போகிறது இல்லை. வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் ஸ்பீக் ஹார்ட் டு ஹார்ட். தட் இஸ் மை டிஸ்க்ளைமர். அதுக்கு நான் ஒரு கோமாளியாக தான் இங்கே நிற்கணும். பிகாஸ் கஜேந்திர கோத்தாரி எப்படி ஹவு ஹி இன்ட்ரடியூசஸ் ஹிம்செல்ஃப் as one idiot, I am a கோமாளி ஃபார் tonight. ஓகே, ஸோ கோமாளி என்ன பண்ணுவாங்க, சிரிக்க வைப்பான். ஆனால் நான் சுனில் சுப்ரமணியனோட ஃபேன். அவர் என்ன பண்ணுவாருங்க, டேட்டா போடுவார், ஸ்லைடு போடுவார். ஸ்லைடு வெட்டி வெட்டி கதையாக சொல்லுவார். நானும் அதான் பண்ண போகிறேன். ஸ்லைடை மாற்றி வெட்டி கதையாக சொல்ல போகிறேன். we are going to speak ஒன்லி ஸ்டோரிஸ் டுடே. என்னோட ஸ்லைடை பார்த்தா ஒன்றுமே புரியாது, ஜஸ்ட் பார்க்கலாம். அது எதுக்குன்னா இயல் இசை நாடகம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ நம்ம பேசுறது, நான் இப்போ பாடுறது, இதெல்லாம் வந்து இயல் இசை கொடுத்துரும். நாடகம் என்ன கொடுக்கணும்னு அந்த ஸ்லைடு கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு விழிக்கு, செவிக்கு உணவு இருக்குது, விழிக்கு உணவு இருக்குன்னு தான் அந்த ஸ்லைடு. ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை பேர் நினைக்கிறீங்க, இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நான் பிளான் பண்ணி வரல, ஏதோ விதி வந்தேன் ஆனால் நல்லா இருக்கேன்? நிறைய பேருக்கு இந்த தாட்ஸ் இருக்குது. வெளியே கை தூக்கணும்னு நினைக்கிறவங்க கை தூக்கலாம். இல்லை, விதியால் வந்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்தது நல்லா இருக்கேன். டெஸ்டினி நம்மளை நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்திருக்கு, ரைட்? தேங்க்யூ மேடம். நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்திருக்கு, கரெக்டுங்களா? இந்த டெஸ்டினிக்கு ஒரு கதை இருக்குது. என்னன்னா, ஒரு ஜோசியர் இருந்தார். அவரோட பிஸ்னஸில் அவரோட ஸ்கில்லில் வந்து பயங்கர ப்ராப்ளமாக. அந்த ஜோசியருக்கு என்னென்னா, உடம்புல எந்த பார்ட் பார்த்தாலும் அவரால் ஜோசியம் சொல்ல முடியுமா?
ஒரு நாள் ஆத்தங்கரையில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சா, ஒரு மண்டவோடு கிடச்சிதான். அந்த மண்டவோடு எடுத்து பார்த்த உடனே இந்த மண்டவோடுக்காரர் இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு கேவலப்பட்டு செத்துருக்கான், ஆனால் இன்னும் இவனுக்கு அவமானம் இருக்குன்னு எழுதியிருக்கு அப்படின்னு அவன் படிக்கிறாரான். எப்படி இப்படி படிக்கிறான்னு சொல்லிட்டு, சரி இது என்ன ஆகுது அவமானம், இதுக்கு மேலே என்ன அவமானப்பட போகுதுன்னு நினச்சிட்டு அதை கொண்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லையா மண்டவட்டை. அதனால் என்ன பண்ணுறாரோ, ஒரு மரத்தடியில் பொந்துக்குள்ளே வச்சு டெய்லி காலையில் ஒரு தடவை ஏதாவது அவமானம் இருக்கா, சாயங்காலம் ஒரு தடவை அவமானம் இருக்கான்னு பார்த்துட்டே இருக்காரான். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், அவன் பொண்டாடி அதை பார்த்துறான். உடனே என் புருஷன் என்னமோ பார்க்குறாரேன்னு ஒரு பயத்தில் பக்கத்து வீட்டுக்காரிட்டு சொல்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சூப்பராக இருப்பாங்களே, அது ஆம்பளையானோட பழைய லவராக இருக்கும், அதனால தான் பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்ல, இந்த அம்மாவுக்கு தான் உடனே கோவம் வர உலக்கையை எடுத்து அந்த மண்டை ஓட்டை பொடி 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 பொடின்னு பொடிச்சிருச்சான். அப்போ தான் ஜோசியருக்கு தெரிஞ்சுதான், அந்த கர்மம் முடிச்ச அவமானம் நம்மளால தான் வரணும்னு எழுதியிருக்கு, அதனால வந்திருக்குன்னு. புரியுதுங்களா? இதுதான் டெஸ்டினி. இப்போ நம்ம பாஷைக்கு வருவோம், அந்த ஜோசியருக்கு அதெல்லாம் விடுவோம், நம்ம பாஷைக்கு வருவோம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும். அதுதான் நம்ம நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், ரைட்டா? நிறைய பேருக்கு இந்த தாட்ஸோட அந்த பிஸ்னஸ் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம், ரைட்? ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த பிஸ்னஸில் டெஸ்டினி மட்டும் இல்லை, அடுத்தது ஃபெய்த்துங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. எத்தனை பேருக்கு ஃபெய்த் இருக்கு இந்த பிஸ்னஸில்? இந்த பிஸ்னஸ் சூப்பராக போகும், இதில் நான் சம்பாதிப்பேன், நான் சாதிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செஞ்சு கை தூக்குங்க, ரைட்? ஓகே, இவங்க யாரும் தெரியுதா? இவங்க பேர் தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். கரெக்ட். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வந்து ரொம்ப ஏழப்பெண். அந்த கோயிலில் சுத்தம் செய்கிற வேலை, கோயிலை நல்லா பராமரிக்கிற வேலை, இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணன் மேலே பாசமாக இருந்து கண்ணன் மேலே காதலாக இருந்த அந்த ஆண்டாள், நாறு நறும்பொழில் நம்பிக்கு நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடா வெண்ணெய் நேர்த்து பரப்பி வைத்தேன், 100 தடா அக்கார அடிசல் செய்தேன், ஏறு எம்பெருமாள் என்னை வந்து ஆட்கொள்ளுங்கோலே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பெருமாளே உன்னை நினச்சி நான் 100 தடா வெண்ணெய், அதாவது 100 அண்டா நிறைய வெண்ணெய், 100 அண்டா நிறைய அக்கார அடிசல் டெய்லி படைக்கிறேன், உனக்கு நான் படைக்கிறேன், என்னை வந்து ஏற்றுக்கொண்டு கெஞ்சிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி டெய்லி பாடிட்டே இருந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு 300 வருஷம் கழிச்சு ராமானுஜர் அதை அந்த அம்மா இப்படி பண்ணியிருக்காங்க பாடியிருக்காங்கிறத பார்த்தாராம். எவ்வளோ? 300 வருஷம் கழிச்சு. அவங்க ஏழையாச்சு, அவங்க 100 அண்டை எப்படி கொடுத்துருப்பாங்க, முடிஞ்சிருக்குமோ, முடியாமல் கூட போயிருக்கலாம், அதை நம்ம பண்ணிடுவோன்ட்டு 300 வருஷம் கழிச்சு அந்த 100 அண்டா அக்கார அடிசலும் 100 அண்டா வெண்ணையும் இன்னைக்கு வரைக்கும் வருஷா வருஷம் மார்கழி திங்கள் 27ஆம் நாள் இந்த திருவெம்பாவையில் சொன்ன மாதிரியே படைக்கப்படுது. இதுக்கு அர்த்தம் என்ன? நம்மளோட ஃபெய்த், அகெயின் நம்மளோட ஃபெய்த் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம போனதுக்கு அப்புறமும் அதை நிறைவேற்ற ஆண்டவன் ஒருத்தனை கொடுப்பான். ஸோ பி ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் பிஸ்னஸ். தட் இஸ் மை பாயிண்ட் ஐ எம் டெல்லிங் வித் திஸ் ஸ்டோரி. இது இப்போ திருப்பியும் வரேன். உளுந்தூர்பேட்டை, நான் நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு கிடைக்கணும் விதி இருக்குன்னா கிடைக்கும்ன்றான். ஆனால் எனக்கு பிரியாணி உளுந்தூர்பேட்டைக்கு வரணும்னு அந்த நாய் தரவான்னு நினச்சா மட்டும்தான் கிடைக்கும் மக்களே, இல்லைன்னா கிடைக்காது. ஸோ அகெயின் ஐ எம் டெல்லிங், பி வித் அ ஃபெய்த் that you are going to win and you are going to achieve. அப்போ தான் வந்து இது நடக்கும். சரி, ஓகே, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டோம், நம்மளுக்கு அடுத்த வழி போகிற வழி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. எத்தனை பேருக்கு இதெல்லாம் இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில்? நிறைய பேருக்கு. எல்லாருமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணா சொல்லலாம், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி போனேன், அதில் பண்ணேன், இங்கே வந்தேன், எல்லாம் பேசலாம் சார். ஆனால் ஆரம்பிக்க முடியாமல் தட்டு தடுமாறி யாரோ ஒருத்தன் தூக்கி விட்டு நின்னவன் தான் இந்த பிஸ்னஸில் கடைசி வரைக்கும் நிற்கிறான். ஸோ இந்த பெக்கர் கதை ஒன்று சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், ஸ்லைட் கதை தான் சொல்ல போகிறேன் நான். பெக்கர் கதை என்னன்னா, ஒரு கோயிலில் பிச்சைக்காரன் உட்காந்துட்டு டெய்லி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நாளில் வச்சுக்கலாமே, ஒரு நாளில் 100 பேர்கிட்ட ஐயா 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 ஐயான்னு கேட்டே இருந்தாங்க. 100 பேர் ஒன்றுமே கொடுக்கல. 101வது ஆள் ஒரு 100 ரூபா தூக்கி அப்படி போட்டாங்க. இதெல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்க பாபு? வாட் யூ ஃபீல்? கொஞ்சம் இன்டராக்டிவாக இருக்கலாம் ப்ளீஸ். ரைட், நிறைய பேர் யாருமே லக்குன்னு சொல்லிடாமல் இருந்தீங்களே, சந்தோஷம். இந்த 100 பேர்கிட்ட அவன் அம்மான்னு கேட்டப்போ எவனுமே கொடுக்கல. 101வது ஆள் 100 ரூபா கொடுத்தான். இது லக்கு கிடையாது மக்களே. அவன் சொன்ன ஒவ்வொரு அம்மாவுக்கும் அவனுக்கு 1 ரூபா கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம டேட்டா நம்மளோட முயற்சியை போட்டுகிட்டே இருக்கணும். 10 பேர் வேணான்னு சொல்லுவான், 15 பேர் வேணான்னு சொல்லுவான். எத்தனை பேர் இந்த கவுண்டமணி காமெடியில் கேட்டிருப்பாங்க, டே உங்கள் அண்ணன் 6 நாள் பட்னியாக இருப்பான், உடனே ஜெயராம் சொல்லுவார், 7வது நாள் எப்படியும் சாப்பிட்டு தானே ஆகணும், அதுக்கு இப்பயே சாப்பிட்றலானேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி we are working on data மக்களே. Please don't lose your patience, don't lose your
கான்ஃபிடன்ஸ். ரெண்டாவது இன்னொன்று இருக்குது, நம்ம பிஸ்னஸில் நிறைய பேர் நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்கிறேன், நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தவங்களாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற வார்த்தை போட்டு மாற்றிருக்காங்க. இன்னமும் சொல்கிறேன், ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி ஐ ஆம் அ குட் டிஸ்ட்ரிபியூட்டர். நார்த்தன் ஒருத்தர் இருந்தார், ஒரு லாயர். நார்த்தன் ஒரு லாயர் இருந்தார். அந்த லாயர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் கேஸ் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாராம். இப்போது கிட்டப்பான்னு ஒரு நடிகர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் கிட்டப்பா? கிரேட் மேடம். ஓகே, கிட்டப்பான்னு ஒரு நடிகர் இருந்தாராம். ஒரு சிவில் கேஸில் அந்த கிட்டப்பா நடிகர் சாட்சி, நார்த்தன் வக்கீல் வந்து லாயர். அவர் வந்து எப்படியும் கேஸை உடைக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் கிட்டப்பா பேச போகிறாரு. போகும்போது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொழில் நடிகன், கூத்தாடி தானே. ஸோ ஒருத்தர் உடைக்கணும்னா அவரோட மனநிலையை வந்து ரொம்ப காயப்படுத்தினா அவரோட தொழிலில் தான் வந்து நம்ம தப்பாக பேசணும். கூத்தாடி தானே, மற்றவன் சொல்கிறவன் தானே, இந்த மாதிரிலாம் சொன்னாராம். அவர் எல்லாம் பண்ணிட்டு, என் தொழில் பரவாயில்ல, எங்கள் அப்பா என்னோட மோசமான தொழில் பண்ணியிருந்தாருன்னா. அப்படி என்ன தொழில் பார்த்தாரு சொல்லுங்க பாப்போன்னா, வக்கீலாக இருந்தாருங்க அப்படின்னு. வாயை திறந்தா போய் பேசுவாருங்க, அதை பிடிக்கவே பிடிக்காதுங்க, அதாங்க கூத்தாடி ஆயிட்டேன் அப்படின்னாராம். ஸோ இந்த திறமை, இந்த நம்பிக்கை எப்படி வரும், நம்ம பிஸ்னஸ் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருந்தா தான் ஒருத்தன் நம்ம மூஞ்ச உடைச்சாலும் திருப்பி நம்மளால் ரிப்ளை பண்ண முடியும். சரி, ஃபெய்த் வந்துருச்சு. சாரி, இந்த நோட்ஸ் எதுக்குன்னா நிறைய கதை இருக்கா, எந்த கதை எப்போ சொல்லணும்னு மறந்துடுறேன், சாரிண்ணா. ஸோ இந்த நம்ம என்ன, ஃபெய்த் வந்துருச்சு சார், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருச்சு, உழைக்க ரெடி ஆகிட்டோம், ஒன்றுமே பண்ண வேணாம் சார், இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இந்த வார்டு மட்டும் போதும். இன்றைக்கி நான் 3 பேரை பார்த்தேன்னா நாளைக்கு 4 பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 எஸ்ஐபி பண்ண பிளான் பண்ணேன்னா நாளைக்கு 4வது எஸ்ஐபி பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப். ஒன்றும் இல்லை சார், ஒருத்தர் படுத்தே கிடந்தானா வியாதியில், டாக்டர் வந்தாராம், கையே அசைக்க முடியலன்னாராம், விரலை மட்டும் அசைச்சு பாருங்களேன் அப்படின்னாராம். விரலை அசைச்சாராம். டாக்டர், நேற்று நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் விரலாம் அசைக்குது அப்படின்னாங்க. சரி, இப்போ கையை அசைச்சு பாருங்கன்னாராம். அப்புறம் கையை அசைச்சு தான். அப்புறம் காலை அசைங்கினாராம். சரி, இனிமேல் எந்திரிச்சு மட்டும் உட்காருங்க, ஒரு கழிச்சு மட்டும் படுங்க, எந்திரிச்சு உட்காந்துடாதீங்கன்னாராம். அப்படியே மெதுமெதுவாக அவர் நடக்க ஆரம்பிச்சாராம். ஸோ வாட் திஸ் மீன்ஸ் இஸ், நம்மளோட எண்ணம் திருப்பியும் தாட்ஸ் தான். அகெயின் திருப்பியும் நாகூர் நாய்க்கே வந்திருந்தேன். நம்மளோட தாட்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் உளுந்தூர்பேட்டை நாய்க்கு நாகூர் பிரியாணி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னங்க, சரி அடுத்தது போகலாமா? ஸோ இனோவேஷன், நம்ம பிஸ்னஸில் இனோவேஷனுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் சத்தியமாக கஷ்டமே கிடையாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் காமராஜர் வந்து படிப்பறிவு இல்லாதார் தானே, அவருக்கு யாராவது இனோவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்களா? நோ, இட்ஸ் பை பர்த், இட்ஸ் பை நீட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு அடுத்த வேளை சோறு வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க உக்காந்தனா 100 வழி கிடைக்கும். ஃப்ரெண்டுக்கிட்ட ஏமாற்றலாம், அவனை உஷார் பண்ணலாம், இவனை உஷார் பண்ணலாம், இல்லையா கடைசியில் வேலை செஞ்சிடலான்டான்னு வேலை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இனோவேஷன். ஸோ இப்போ என்னென்னா, காமராஜர் இருந்தப்போ அவர் ஊரில் இருந்து ஒரு பையன் வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தானா. ரெக்கமெண்டேஷன் வந்தப்போ மார்க்கை பார்த்தா சூப்பர் டூப்பர் மார்க் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த இன்ஜினியரிங் சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே காமராஜ் இவ்வளோ நல்ல மார்க் வாங்கி இந்த பையலுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டால், சாரிங்க, லேபில் 14 பேர் தான் வேலை பார்க்க முடியும், 14 பேர் தான் படிக்க முடியும், அதனால் 15வது சீட்டு கொடுக்க முடியாது, நல்ல மார்க் எடுத்தாலும் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாராம். அப்போது காமராஜர் கேட்டாராம், உங்கள் வீட்டில் 5 பேருக்கு சமைக்கிறது அண்டா இருக்குது, 10 பேர் வந்துட்டா மீதி 5 பேரை துரத்தி விட்டுருவியான்னு கேட்டாராம். அது எப்படிங்க முடியும், 5 பேருக்கு ஒரு தடவை சமைச்சிட்டு திருப்பி 5 பேருக்கு சமைப்போம் அப்படின்னாராம். அதுக்கு காமராஜர் சொன்னாராம், அப்போ 15 சீட்டுக்கு பதிலாக 30 சீட்டாக கூட கிளாஸ் வகுப்பறையில் உட்காரும் போது லேபில் வேலை பார்க்க சொல்லு மற்றவங்க லேபில் வந்து வகுப்பறைக்கு வந்தோடனே இவங்களை அங்கே மாற்றினாராம். இதனால தான் ஈவினிங் காலேஜ் திட்டம் வந்தது. இன்னோவேஷன் இஸ் ஆர்ட், இட் கம்ஸ் பை நீட். அதனால நம்மளால இன்னோவேட் பண்ண முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். அதை விட முக்கியம், கமலஹாசன் அந்திமழை பொழிகிறது, எத்தனை பேர் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க? என்ன படம்? அதில் அவர் என்னவா இருப்பார்? அந்த படத்துக்கு பேர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? இளையராஜாவும் கமலஹாசனும் கண்ணதாசன்கிட்ட இந்த சுச்சுவேஷன்லாம் சொல்லி பாட்டு எழுதணும்னு கேட்டுட்டு இருந்தப்போ, எல்லாம் சரிப்பா படத்துக்கு பேர் என்னன்னு கேட்டாராம் கண்ணதாசன். கவிஞரை 2 மாசமா என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலன்னாராம். ராஜபார்வையின் வெயி அப்படின்னாராம் கண்ணதாசன். என்ன தலைவர் எப்படி சொல்றீங்க? ராஜா எப்பவுமே மேலே பார்ப்பான், குருடனும் மேலே பார்த்துட்டு தான் ஏன் நடப்பான், ராஜபார்வையின் வெய்யான்னாராம். திஸ் இஸ் இன்னோவேஷன். அதை விட இந்த மியூசிக்லாம் கேட்டிருக்கீங்க நிறையா. இப்போது ஏஆர் ரஹ்மான் வரேன், பழைய இதே பேசிட்டு இருந்தால் பூமர்னு சொல்லிடுவீங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து என்ன பண்ணுவாராம், பார்க்காதேன்னு ஒரு பாட்டு இந்த ஜென்டில்மேனில், அதில் பார்த்தீங்கன்னா கூக்கு கூக்கு அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட்
இட் இஸ் கால்ட் நிரவல். ஒரு இசையை ஒரு ஆக்சுவலி நிரவலுங்கிறது வேர்டை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணால் நிரவல். ஓகேங்களா? ஆனால் ஏஆர் ரஹ்மான் இசையை பண்ணார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இளையராஜா பண்ணியிருக்காரு அந்த மாதிரிலாம். ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் இதெல்லாம் இப்போ வந்ததுக்கப்புறம் லொட்டு லொஸ்க்குலாம் இப்போ வந்ததுக்கப்புறம் பண்ணது. ஆனால் ஒரு காலத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து ஒரு சொல்லில் நிரவல் பண்ணலான்னு பிளான் பண்ணதை விட ஒரு வார்த்தையில் நிரவல் பண்ணணும்னு நினச்சாராம். அதுக்கு தான் அந்த பாட்டு வந்தது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் வரும். அந்த பாட்டு ஃபுல்லாக அந்த இம்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நிரவல் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னோவேஷன் இஸ் வெரி ஈஸி மக்களே, நண்பர்களே. இன்னோவேஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு தேவை இருக்கணும், மற்றபடி வேற எதுவுமே வேண்டாம். கரெக்டுங்களா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா இதை பற்றி? அடுத்தது போகலாமா? ரைட், சரி. நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம், இன்னோவேட் பண்ணிட்டோம், என்னென்ன பிளான் பண்ணணும், யார் யாரை பார்க்கணும், எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் கடைசியில் யார்கிட்ட போய் நிற்போம்? நம்ம கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறான்னா, திருப்பியும் கதை சொல்கிறேன். ஓகே, கஸ்டமர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை எல்லா பக்கமும் நம்மளை என்ன பண்ணுறாரு, கார்னர் பண்ணுவார், புரட்டி போடுவார். இதுக்கு இந்த கதையை சொல்கிறேன். இது ஃபாரினில் தான் நடக்கும், நம்ம நாட்டில் பாசிபிள் கிடையாது. ஒரு நாய் ஃபாரினில் என்ன பண்ணிச்சான், திடீர்னு ஒரு ஸ்டோருக்குள்ளே போச்சான். அந்த கூடையில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ், லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் வாட் டு பி பர்ச்சேஸ்ட், அதுக்கு காசு எல்லாமே இருந்துதான். அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணிட்டாராம், எல்லாத்தையும் அது வந்து போட்டு பில் போட்டு கொடுத்துட்டு, அடடா இப்படி ஒரு நாயான்ட்டு அந்த நாய் என்ன பண்ணுதுன்னு பின்னாடியே போய் பார்த்தாராம். பின்னாடி போனால் அந்த நாய் ஒரு சிக்னல் நின்று ரெட் சிக்னல் பார்த்தான். நார்மலாக எந்த நாயும் சிக்னல் மதிக்கிறது இல்லை, இந்த நாய் மதிச்சது. அப்போது அதுவே ஆச்சரியமாச்சான். சரி, அவர் பின்னாடி போய் சரி என்ன பஸ்ஸில் ஏறுதுன்னு பார்த்தா பஸ்ஸில் ஏறி உட்காந்து கண்டக்டர்கிட்டையும் காமிச்சு வீட்டு வரைக்கும் போயிடுச்சான். வீட்டு வரைக்கும் போன உடனே பெல் அடிச்சுதான். அந்த ஓனர் வந்து குச்சி எடுத்து அடிக்க போனானா. உடனே ஷாப்கீப்பர் டே இந்த மாதிரி நாயை போய் அடிக்கிறேன்னா, பின்ன என்ன சார், போகும்போது ஒழுங்கு முறையாக சாவி எடுத்துகிட்டு போடான் நாயன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இவன் இப்படி வந்து பெல் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னானா. இதுதான் கஸ்டமர். எவ்வளோ பண்ணாலும் கடைசியில் வந்து ஏன்டா சாவி எடுத்துகிட்டு போகலன்னு நம்மளை சாவடிப்பான். அதனால் மக்களே இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஐன்ஸ்டீன் இருந்தாராம். ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாராம், கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது 9 1s are 1, 9 2s are 2, 9 தடவை கரெக்டாக சொல்லிட்டு 10வது தடவை 9 10s are 91 அப்படின்னாராம். எல்லாரும் கக்கன்னு சிரிச்சாங்களாம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, there will be no recognition for the all correct deeds we are doing, but one wrong sense will be creating a laughter in the crowd. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பண்ணுற ஒரு தப்புக்காக தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு தப்பு இன்னும் நான் கொலோக்கையிலாக சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தர்கிட்ட 1000 தடவை பாசம் காமிச்சிருக்கான், 2000 தடவை உங்களை அக் பண்ணியிருக்கலாம், 10,000 அவங்க முத்தம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அறை அவங்களோட மனசில் உங்களை வந்து ஒன்றுமில்லாதாக்கிரும். இதுதான் கஸ்டமர் பிஹேவியர். நாட் ஓன்லி கஸ்டமர் பிஹேவியர், இதுதான் நம்மளோட பிஹேவியர். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ், நோ ரூம்ஸ் ஃபார் மிஸ்டேக்ஸ் சார். இப்போ இது எப்படி சார் தடுக்கலாம்? சிம்பிளான விஷயம் சார். என்ன பண்ணலாம்? திருப்பியும் நம்ம தொழிலில் நம்ம நாயா இருந்தால் தான் அவன் குச்சி எடுத்துட்டு வருவான். கரெக்டுங்களா? ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒரு நாதஸ்வர வித்வான் இருந்தார். அவர் காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாதஸ்வரம் நின்றுட்டு தான் வாசிக்கணும், மேல் சட்டை போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, கொடுக்குற கூலியை தான் வாங்கணும். இதெல்லாத்தையும் மாற்றினவர் ராஜரத்னம் பிள்ளை. பட்டு அங்கவஸ்திரம் போட்டு தான் வாசிப்பேன், கட் ஷூ போட்டு தான் வாசிப்பேன், மேடையில் உட்காந்து தான் வாசிப்பேன்னு he changed because அவர்கிட்ட இருந்த வித்தை. அந்த வித்தை நம்மளுக்கு வரணும்னா we should be very much confident, we should be very 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 calculative, we should be lion to our customers, not a dog. simple. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 சார் இருக்குன்னா 10 சார் பேர் எடுக்கிறேன். என்கிட்ட ஒரு நான் யாரோ ஒரு எம்எஃப்டிகிட்ட போட்டிருக்கேங்கன்னு உங்கள்கிட்ட அவன் சொந்தக்காரன் சொல்லுவான். இதே பது சார்கிட்ட போட்டிருந்தா யூடியூப்பில் வருவார்ல பது, பட்ஜெட் பத்மநாபன், அவருக்கு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன். டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? we should make ourselves as lion, not as dog. திருப்பி இந்த வார்த்தையை தான் சொல்கிறேன். அடுத்தது போகலாமா? நம்மளை மேலே ஏற்றணும்னா நிறைய தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, சக்சஷன் பிளானிங். ஸோ இதுக்கு ஒரு கதை சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மீன் கொத்தி பறவை இருந்து தான், அது குளத்தில் போய் ஒரு மீனை தூக்கிட்டு வந்து மரத்தில் உட்காந்து அதை கொத்த போச்சான். நார்மலாக எங்கே கொத்தும்? கண்ணிலையா கொத்தும்? வயிற்றுல தானே கொத்த போகும். வயிற்றுல கொத்த போகும்போது யோசிச்சுட்டு திருப்பி எடுத்துச்சான், போயிட்டு திருப்பி எடுத்துச்சான். அப்புறம் என்ன நினச்சதோ எடுத்துகிட்டு போய் திருப்பி தண்ணியில் விட்டுச்சான்.
கீழே பார்த்தா அது அப்படியே முட்டை ரிலீஸ் பண்ணிச்சான். அதாவது தான் இறையோட சந்ததியே கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு 2 அறிவுள்ள மீன் கொத்தி பறவைக்கு இருக்கிற பேசிக் நாலேஜில் 1% கூட நம்மளுக்கு இருந்தால் சக்ஸஷன் பிளானிங் பற்றி நம்ம பண்ணுவோம். இது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சக்ஸஷன் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசங்க தத்தியாவோ அயோக்கியனாவோ இருந்தால், சாரி புத்திசாலியாவோ நல்லவனாவோ இருந்தால் நம்ம பணத்தில் 10 பைசா தொட மாட்டாங்க. தத்தியாவோ அயோகனாகவோ இருந்தால் நம்ம எவ்வளோ சம்பாரித்து வச்சாலும் பத்த போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது லெகசி தான். தயவு செஞ்சு அவங்களுக்கு பணம் சேர்த்து வைக்கிறத நிறுத்தலாம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ அபவுட் சக்ஸஷன் பிளானிங். ஸோ இப்போ என்னாச்சு, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு நினச்சோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கஸ்டமர் பிஹேவ் புரிஞ்சிட்டோம், கஸ்டமரை வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், சக்ஸஷன் பிளானிங் வரைக்கும் யோசிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஒன்றே ஒன்று தான் நம்மகிட்ட, வி ஷுட் ஹாவ் கம்பேஷன். கம்பேஷனுக்கு உதாரணம் சொல்கிறது வந்து இந்த ஹாலில் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரம் முன்னாடி என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அந்த ஃப்ரெண்டு சொன்னான், டே ஹியூமனிட்டிலாம் இப்போ செத்து போச்சு, தயவு செஞ்சு இப்படி இருக்காத, இழிச்சுவாயின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பிச்சைக்காரங்களுக்கு காசு போடுறதும் ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் இட்ஸ் நாட் அ ஹியூமனிட்டி மக்களே, இட்ஸ் அவர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபஸ்ட்டு ஹியூமனிட்டி செத்து போனதா சொல்லாதீங்க, ஹியூமனிட்டியை உங்களுக்குள்ளே இருந்து உயிர்ப்பிச்சு கொடுங்க. அவன் வேலையை செஞ்சால் ஹியூமனிட்டி தானாக வாழும். ரைட், இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஒரு சங்க இலக்கியத்தில் இருக்குது, என்னென்னா ஈயன ஏந்தல் இழிந்தன்று. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஈயன ஏந்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என ஏந்தல் அதனினும் இழிந்தன்று. அதாவது ஒருத்தன் தானு கேட்கறது அவன் பிச்சைக்காரன் கிடையாது, ஆனால் அவன் தானு கேட்டு கூட தாங்கிட்ட இருக்கிற கொடுக்காதவன் தான் பிச்சைக்காரன். இதுதான் சங்க இலக்கியம் சொல்லுது. அடுத்த வார்த்தையும் சொல்லியிருக்கு, என்னன்னா கரெக்ட், தேங்க்யூ. அதுக்கு நான் அர்த்தம் சொல்லிடுறேன். என்னன்னா, இந்தா எடுத்துக்கோன்னு சொல்றான் பணக்காரன் கிடையாது, அவன் எடுத்துக்கோன்னு சொன்னாலும் வேணாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் பணக்காரன். ஸோ திஸ் கம்பேஷன் ஒன்லி இந்த பிஸ்னஸ் தான் நடக்குது. இந்த ஹால் தான். தேங்க்யூ சொன்னவங்க யாரோ, வெரி வெரி தேங்க்யூ. ஏன்னா அந்த பாட்டு எனக்கு மறந்துடுச்சு, நல்ல வேலை எடுத்து கொடுத்தீங்க. ஸோ திஸ் கம்பேஷன் இஸ் கால்ட் ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி இஸ் நத்திங் சார். இது வந்து ஒரு பெருசாக நம்ம சயின்ஸு, இந்த காலம் ஸ்பீடு ஒரு சுக்குமே கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் ஹியூமனிட்டி இருக்கும், நம்மளுக்கு அப்புறம் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் போகும்னு நான் நம்புகிறேன். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், கரெக்டுங்களா? அதாவது இதில் கதையை தான் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இதில் என்ன டேக்அவேஸ் இருக்குன்னு நிறைய பேர் கவனிச்சதில்லை. நானி பட கதை மாதிரி தான், வேறு எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் சீன் யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டோம். இதில் கர்ணன் வந்து எவ்வளவோ அர்ஜுனை அம்பு விட்டாலும் கர்ணன் சாகலை. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கண்ணை போய் நீ இரு, நான் போய் கொண்டுட்டு வந்துடுறேன், நாளைக்கு பேப்பரில் உன் பேர் போட்டுக்கலான்னு அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டு கர்ணன்ட்ட வந்து உங்ககிட்ட நான் யாச்சகம் வாங்க வந்தேன், இப்படி இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு கர்ணன் சொல்கிறானா, ஆவியோ நிலையில் கலங்கியது ஆக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். நான் வந்து என் உயிர் உள்ளே இருக்கா வெளியே இருக்கானே தெரியல, பாவி இவன் அத்தனையும் பக்குவமாய் தந்திலங்கில் அப்போது வந்தில்லை, இப்போ வந்து கேட்குறிய இந்த பாவி கிட்ட அப்படின்னு. அதாவது மற்றவன் என்ன சொல்லுவான், அடா பாவி இருக்கிறதே உயிர் தான், அதையும் கேட்க வந்துட்டேன்னு சரிக்காம இப்போவும் வந்து என்கிட்ட கேட்குறேன், நான் இல்லைன்னு சொல்லாமல் எதா இருந்தால் கேளுன்னு சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, கண்ணன் கடவுள், கர்ண மனுஷன். அப்போவும் கடவுள் வந்து உன் புண்ணியெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னோடனே ரத்தத்தை எடுத்து கையில் கொடுக்கும்போது நல்லா கவனிச்சிக்கலாம், கர்ணன் கொடுக்குறான் இப்படி இருக்கு, கண்ணன் வாங்குறான் இப்படி இருக்கு. கடவுள் கை தாழ்ந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம், கண்டிப்பாக இல்லை. கொடுக்கணும்னு மனசு இருந்தா கடவுளே நேரில் வந்து நம்ம கிட்ட கையேந்தி நம்மளை பெருமைப்படுத்துவான். இதுதான் இதோட டேக் அவேவா நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, அவர் ரத்தத்தை தானமாக கொடுத்ததுக்கப்புறம் கண்ணன் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டானா. கண்ணன் ஆக்சுவலி அவனை கொல்ல தான் வந்தார், ஆனால் கொடுக்கணும்னு மனசு இருக்கிறவன் அவனோட கையில் ரத்தம் அவன் கையில் பட்ட உடனே அவருக்கும் கொடுக்கணும்னு தோன்ற அளவுக்கு வாழ்ந்துட்டான். ஸோ இதுதான் மக்கள், நான் சொல்கிற கம்பேஷன், நான் எதிர்பார்க்குறேன், நான் நம்புகிற கம்பேஷன் இதுதான். ஸோ இந்த கம்பேஷனுக்கு இந்த ஹால் தான் அழகான ஒரு எக்ஸாம்பிளாக நினைக்கிறேன். என்னன்னா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் என் வேலையை பார்த்துறேன், வெளியே சொன்னால் கண்ணு பட்டுருன்னு நினைக்காம மேலே வந்து நான் எப்படி ஜெயித்தேன், எப்படி பண்ணேன்,
இந்த மாதிரி ஒரு ஹாலில் தான் எங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு, என்னதும் என் தம்பி தான். ஏன்னா அந்த ஹாலில் இஃப்பா மீட்டிங்கில் இருந்தது யாருன்னா காட் ஏஞ்சல்ஸ், ரூபா வெங்கடகிருஷ்ணன் அண்ட் கஜேந்திர கோத்தாரி. அவங்க வந்து பேசினாங்க. அப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் அப்லேயே இருந்தோம். அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அவங்க ஜெயித்தவங்க, அவங்களுக்கு பாம்பேலேருந்து இங்கே வந்து பேசணும், இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தர் லைஃப்லையும், திருப்பியும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் ஆண்டவன் கண்டிப்பாக ஒரு 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 மேஜிக் பண்ண ஒரு ஏஞ்சல் அனுப்புவாங்க. அந்த ஏஞ்சலை மிஸ் பண்ணிட்டு உக்காந்தோன்னா நம்ம தான் முட்டாள், அவங்க முட்டாள் கிடையாது. ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் வந்தாங்க. ஸோ இவங்களால இன்னைக்கு நாங்கள் இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணணும் முடிவு பண்ணோம். ஆனால் இப்படி நல்ல முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, சாரி ரொம்ப தள்ளி போயிட்டேன். இப்படி நல்ல முடிவு எடுக்கிறான் இல்லையா, ஆண்டவன் இந்த மாதிரி நல்ல கொடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டவங்களுக்கு கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மாவை கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு கிடைச்சவர் தான் எங்கள் காட்ஃபாதர் பத்மநாபன் சார். இன்னிய வரைக்கும் நாங்கள் 10 லட்சத்தில் இருந்தோம். தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் தேர். 10 லட்சத்துலேருந்து எங்களை 130 கோடி வரைக்கும் கொண்டு வந்து இன்னும் 1300 கோடி பண்ணணும்னு நினைக்க வைக்கிறார் பாருங்களா. இதுக்கு மேலே ஹியூமனிட்டி, இதுக்கு மேலே கம்பேஷனுக்கு 100% எதுவுமே இல்லை. இதுக்கும் ஒரு கதை சொல்லணும். கதை சொன்னால் தானே உங்களுக்கு திருப்தி ஆகும். நம்ம இது கேட்டிருக்கோம், நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இதுக்கு என்ன அர்த்தம்னு நாரதருக்கு புரியலையாம். உடனே பெருமாள்கிட்ட போய் இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டவுடனே, நீ ஒன்று செய்யி, காட்டில் யானை ஒரு மலம் போட்டிருக்கு, அந்த மலத்தில் ஒரு புழு நின்றுட்டு இருக்கு, அதுக்கிட்ட போய் இதை கேட்டுட்டு வான்னாங்க. புழுகிட்ட போய் இது உண்மையா பெருமாள் அவங்ககிட்ட கேட்க சொன்னாங்கன்னா புழு செத்து போச்சான். அடாடா செத்துருச்சேன்னு உடனே பெருமாள்கிட்ட போனாங்களா, சரி செத்துட்டு போகுது. இப்போ பாரு பிராமணர் வீட்டில் கண்ணுக்குட்டி வளர்ந்துருக்கு, கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு இப்போ தான், அதுக்கிட்ட போய் இது கேளு அப்படின்னாங்க. நாரதர் அங்கேயும் போய் நல்லார் சொல் கேட்பதும் அப்படின்னு கேட்டு கண்ணுக்குட்டிக்கிட்ட கேட்டு இது உண்மையா பெருமாள் கேட்க சொன்னோடனே பொட்டுன்னு கண்ணுக்குட்டி செத்து போச்சான். திடீர்னு பதறிட்டாராம். ஏன்னா நாரதர் சாபம், நாரதருக்கு பிராமணர் சாபம் வந்துடும் இல்லையா. பெருமாள்கிட்ட ஓடி போய் பதப்பா கேட்டாராம். அப்படியா, அதுவும் செத்துட்டு போகுது. நேராக இந்த மாளிகையில் அரசருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அங்கே போய் கேட்டு வந்தாராம். எங்க 2 இடமாவது பரவாயில்ல, போஸ்ட்மேனு கோயில் பூசாரி, நேராக ராஜா கிட்டே விடுறீங்கன்னு கேட்டாராம். போய் கேட்டு அப்படின்னு உடனே அந்த குழந்தைகிட்ட போய் நின்னாராம். குழந்தைகிட்ட நின்று, இங்கே பாரு செத்துக்கிட்டு போயிடாத, எதா இருந்தாலும் பதில் சொல்ல முடியலன்னா பாஸ் பண்ணிடு கொஸ்டினை, செத்து மட்டும் போயிடாதுன்னு மெதுவாக அந்த கொஸ்டினை கேட்டாராம். உடனே அந்த குழந்தை சிரிச்சிட்டு சொன்னதா, என்ன தெரியலையா நாரதரே, ஃபஸ்ட்டு நான் புழுவாக பிறந்தேன், அடுத்து கண்ணுக்குட்டியாக பிறந்தேன், இப்போ இந்த பிறப்புலாம் எடுத்த உடனே பிறந்த உடனே எப்போவுமே ஹரி சொல்கிற உங்களை பார்த்ததுனால உடனே விமோச்சனம் கிடச்சி இப்போ நான் ராஜா வீட்டு குழந்தையாக பிறந்திருக்கேன். நல்லவர் உங்களை பிறந்தவொடனே பார்த்ததுனால தான் இது. அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். இங்கே இருக்கிற, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிஸ்னஸ் வரத்துக்கே நல்ல கர்மா பண்ணியிருக்கணும். அந்த நல்ல கர்மா பண்ணதில் இஃபால நம்ம மெம்பராக இருந்ததுக்கு அதை விட நல்ல கர்மா பண்ணியிருக்கணும். அதை விட முக்கியம், அந்த இஃபா மெம்பரில் இருக்கிற அத்தனை பேர் இங்கல்ல, இந்த ரூமுக்குள்ளே இப்போ நம்ம இருக்கிறதுக்கு பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். தயவு செஞ்சு கேட்டுட்டிருங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் கம்பேஷன். கம்பேஷன் மட்டும் இல்லை, சரி சொல்லிகிட்டே இருக்கோம், இவர் என்ன 2000 கோடி பண்ணுங்கிறாரு, 3000 கோடி பண்ணுங்கிறாரு, நம்மளால் அது முடியுமா, பண்ண முடியுமாங்களாம் அடுத்தது. நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஒருத்தருக்கு 150 கோடி திருப்தி கொடுக்கும், ஒருத்தருக்கு 1500 கோடி கூட திருப்தி கொடுக்காது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் ரோஜாவோட சைஸ் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 3 ஜான் இல்லை ஒரு 1/2 அடி 3/4 அடி. மல்லிப்பூ சைஸு இவ்வளோ உண்டு. தாமரையோட ஹைட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாமரோட ஹைட்டு அது இருக்கிற தண்ணியை பொறுத்து தான் ஹைட்டு, ரைட்டா? அதே தான் நம்ம மனசு தான் தண்ணி. எனக்கு இது போதுண்டா ராஜான்னு நினைக்கிற வரைக்கும் வேலை செய்யலாம், அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழலாம். இதுதான் என்னோட பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 வரும், 2 வரும். 1 அகம்பாவம் வரும். அகம்பாவம் வந்தால் ஸ்ட்ரெஸ்ஸே கூட வரும். ஸ்ட்ரெஸ் வந்தால் உடனே எங்கே போவோம்? டாஸ்மாக்கு போவோம். ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? டாஸ்மாக்லாம் தேவைப்படாது சார். நோ டேஸ்ட் மேனா டாஸ்மாக் நோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸேஷனுக்கு 1000 வழி இருக்குது. யாருக்கெல்லாம் கடவுள் பக்தி இருக்குது கை தூக்கலாமே.
டெய்லி காலையில் மந்திரம் சொல்லலாம், டெய்லி காலையில் பிடிச்சது சொல்லலாம். சிவன் பிடிக்குமா? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. சிவபுராணம் சொல்லுங்க. எனக்கு முருகர் தான் பிடிக்கணுமா? இருக்கவே இருக்காரு அருணகிரிநாதர். அந்த காலத்திலே ராப் சாங் பாடியிருக்காரு. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவரை என ஓதும். அதை விடுங்க, இப்போ இருக்கு வேல்மாறல். வேல்மாறல் இஸ் வண்டர்ஃபுல் புக். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பருத்த முளை சிறுத்தடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். முருகரோட ஒவ்வொரு அங்கத்தையுமே அவ்வளோ அழகாக பாடுறாரு. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இதை விட என்ன தேவை? சரி, ஓகே, இல்லைங்க எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுங்க, அதெல்லாம் உடனே அடுத்தது போகலாம். பாரதியார் கவிதைகள் படிக்கலாம். உடனே எல்லாருக்கும் இந்த ஞாபகம் தான் வரும். தேடி சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. நோ, வை? அவர் எப்போவுமே அவரை ஃப்ரீடம் ஃபைட்டராக காமிச்சு நம்மளை மக்கள் ஏமாத்திருக்காங்க. செமையாக லவ் பண்ணுவாருங்க. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய வழி கண்ணம்மா வானக்கருமை கொள்ளோ பட்டு கருணீல புடவை பதித்த நல்வைரம் நட்ட நடு நிசியில் தெரியும் நட்சத்திரங்களில் சோலை மலரொலியோ நினது சுந்தர புன்னகைதான் வாழை குமரியடி மறுவ காதல் கொண்டேன். சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் எதுக்கடி ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடி மூத்தவர் சம்மதியில் பதவி முறைகள் பின்பு செய்வோம் காத்திருப்பேனோடி இது பார் கண்ணத்து முத்தம் ஒன்று. ஒரு முத்தம் கேட்கறதுக்கு 10 வரி எழுதுறாங்க மனுஷன். இவரை போய் ஃப்ரீடம் ஃபைட்டர் நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு, சார் இதை விட அவர் குயில் பாட்டுன்னு ஒன்று எழுதியிருக்கார் சார், தயவு செஞ்சு படிங்க. அவர் இந்த சினிமாலெலாம் ஜூம் போவோம் தெரியுமா, இப்படி பாருங்க, அப்புறம் ரஜினிகாந்த் காலை காமிப்பாங்க, அப்புறம் ரஜினிகாந்தோட முட்டையை காமிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டோட அவுட்டர், காட்டுக்குள்ளே போகிறாரு, ஒரு மரத்தோட அவுட்டர், ஒரு இலையோட அவுட்டர், அது மேலே உட்காந்துருக்கிற ஒரு குருவி, அது சொல்கிற காதல். குயில் பாட்டு அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. இதை விட ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகேங்க, அடுத்தது வரேன். இதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. பாவன பூர பவன தூரா தீஷமாஷ்டயே கர்நாடிக் சாங் கேட்கலாம். சார் இதெல்லாம் யாருக்கு சார் தெரியும்? வரல. இதுக்கு தான் சார் இளையராஜா இதே ஹம்சா நந்தி ராகத்தில் போட்டு வச்சிருக்காரு. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணும். சரி, இது தெரியலையா? முக்கியமாக ஒரு பாட்டுக்கு வரேன். இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியாது. தளபதி படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தளபதியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? வெரி குட். வேற? வெரி குட். வேற? சூப்பர். வேற? ரைட். இப்போ வரேன் பாயிண்ட்டுக்கு. இதே படத்தில் சூப்பரான ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் இருக்கு. இந்த படத்தில் இந்த பாட்டு கிடையாது, சரிங்களா? அதாவது பானுப்பிரியாவை ரஜினிகாந்த் தான் கொன்ன ஒருத்தனோட மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு அவளோடைய குடும்ப நடத்துகிற சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் இருக்கு. அதில் வரி இருக்கு. இந்த பாட்டை நான் எடுத்தேன்னு ஒரு 2 நிமிஷத்தில் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. பால் நிலா தேகின்றதென்று பகலிரவு என் நெஞ்சம் பழி வருமோ என்றஞ்சும். அதாவது உன் புருஷனை கொன்னுட்டேனே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு அவன் வாலி குசும் இங்க வரும், காமிக்கிறேன். ஆதவன் நீ தந்ததன் என்ன வேணா எழுதலாம். ஏன் ஆதவன் எழுதுறா தெரியுமா? அந்த படத்துல ரஜினி பேர் சூர்யா. சூர்யா நீ கொடுத்ததாண்டா இந்த வாழ்க்கை. ஆதவன் நீ தந்ததன்றோ நிலவு மகள் என் வண்ணம் நினைவுகளில் உன் எண்ணம். அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், கருணை கொண்டு நீதான் காயம் தன்னை ஆற்ற பார்வை கொண்டு நீதான் பாசதீபம் ஏற்ற உயிரென நான் கலந்தேன். இதுக்கு ஏன் இந்த பாட்டு எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த படத்தில் எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு வாலி குசும்னு ஒன்று இருக்கு, ஸ்லேடைன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வரியில் 2 அர்த்தம். இந்த பாட்டில் ஒரு பாட்டில் 2 அர்த்தம். இதில் என்னன்னா, அவன் லைஃப்பில் ரெண்டு பொண்ணுங்க வருவாங்க. ஒன்று பானுப்பிரியா பொண்டாட்டியா, இன்னொன்று அவள் குழந்தை பொண்ணா. இதை 2 பேர்கிட்ட பாடினாலும் அதே அர்த்தம் தான் வரும். இதுதான் வாலியோட குசும்பு. இதை பானுப்பிரியாவுக்கு நம்ம லவராக பார்த்தோம்னா அதுக்கும் அந்த வேர்டு ஆப்டாக இருக்கும். இல்லை நம்ம அந்த குழந்தைக்கு அவன் அப்பனா பேசும் போதும் அதுவும் ஆப்டாக இருக்கும். இந்த பாட்டு அந்த படத்தில் வராதது சத்தியமாக மணிரத்னம் பண்ண துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். ஸோ சார் ரெஸ்ட்டு இப்போ ரிலாக்ஸ் ஆனீங்களா இல்லையா?
சரக்கு அடிச்சோமா நம்ம? சிரிக்கிறோம்ல சார். ஒரு 5 minutes எனக்கு. ஓகே, இன்னொரு 5 minutes இருக்குல்ல? தேங்க்யூ. போர் அடிக்குதா? அடித்தாலும் என்கிட்ட வேற ப்ரெசன்டேஷன் இல்லை சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து சரி சார், அதெல்லாம் அப்போ சார் இதெல்லாமே இல்லை, ஒரே ராகம் தான் சொல்லியிருக்கேன் சார். எத்தனை ராகம் இருக்குது, அதுக்கு எத்தனை பாட்டு இருக்குது சார்? அவ்வளோ விடுங்க சார். அம்சா நந்தி பேசணுமா? ஓகே, இப்போ வந்து என் தூக்கத்தில் என் உதடுகள் உன் பேர் சொல்லி புலம்பும் புலம்பும் ஊரே எழும்பும். அதுக்கு அந்தம்மா. என் கால்களில் பொன் கொலுசுகள் உன் பேர் சொல்லி துடிக்கும் துடிக்கும் உயிரை எடுக்கும். அதுக்கு பதில் பூ போன்று இருந்த மனம் இன்று மூங்கில் போல் வெடிக்குதடி சகியே 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 இதயம் துடிக்கும் உடலின் வெளியே. சாரு பேசி சார். சார் என்ஜாய், ரிலாக்ஸ் சார். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து சார், இந்த காலத்துலாம் பேட்டரா விட கேவலமாக வருது சார் பாட்டுலாம் சொல்கிறவங்களுக்கு. இதோ உங்களுக்கு பதில் இருக்குது. இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? ஏன்னா படம் ஃப்ளாப்பு, அதனால் நிறைய பேர் இந்த பாட்டை கவனிச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு வரி வரும், அதை நம்ம எடுத்து சொல்லணும். உலகத்தில் எல்லோர்க்கும் இங்கே முகமூடி வாழ்க்கை, கண்ணே உன் முகம் போல நிஜம் ஏது, உலகத்தின் ஓசை ஓயாது கண்ணே, என் தோளில் முகம் சாய்த்து நீ தூங்கு, இன்னும் இன்னும் வெகு தூரம் சென்றால் அன்பென்னும் ஊர் சேரலாம், பொன்னும் பொருளும் தேடாத உறவை அவ்வூரில் நீ பாடலாம், உன் பேரை சொன்னால் எல்லோர்க்கும் தன்னால் இதயத்தின் கதவொன்று அன்போடு திறக்கட்டும், அழகே அமுதே என் உயிரே. சார் பாவிஜி எழுதியிருக்கார் சார். ஒரு குழந்தைகிட்ட அப்பா இப்போ இருக்கிற கஷ்டத்தை பொறுமையாக எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு பாடல் சான்ஸே இல்லை சார். இந்த படம் வீட்டில் விசேஷங்கன்னு ஒரு படம் இருக்குது, வா வெண்ணிலாவின்னு. இந்த பாடலை தயவு செஞ்சு கேட்காதவங்க ஒரு கேட்டு பாருங்கள். ரிலாக்ஸேஷனுக்கு மது போதை இதெல்லாம் தேவையில்லை. அதை விட இன்னும் ரிலாக்ஸ் ஆகணுமா, பொண்டாட்டிகிட்ட போய் 5 நிமிஷம் பேசுங்க. ஏன்டா பேசணுன்னு பழைய ஸ்ட்ரெஸ்லாம் மறந்து புது ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதில்ல குயின் சார் அவங்க. இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க ஒன்றுமே பண்ண வேணாம், கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணுங்க, இல்லையா ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க, விளையாட்டு பாருங்க, இல்லையா கண்ணை மூட்டை அமைதியாக உட்காதுங்க. பொண்டாட்டிட்டு அடியும் வாங்க மாட்டோம், புது ஸ்ட்ரெஸ்ஸும் வராது. ஸோ பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் வி நீட் இஸ் நத்திங். நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் பிஸ்னஸை, எப்படி கொண்டு போகணும், கஸ்டமர் பிஹேவியர் எல்லாமே பார்த்தாச்சு, ஜெயிச்சிட்டோம், கம்பேஷன் கொடுத்தாச்சு, வர ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டோம். அடுத்து நம்மளுக்கு ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஜெயிச்சதுக்கு நம்ம மட்டும் காரணம் கிடையாது. நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம கூட நின்று நம்மளை கை தூக்கி விட்டவங்க இருக்காங்க. ஸோ டோன்ட் கன்க்ளூட் தட் யூ ஹாவ் டன் திஸ், இட் இஸ் தே ஹாவ் டன் தட். சார் இது ப்ளே ஆகல சார், இது ப்ளே ஆக மாட்டேங்குது. இன்னும் 2 minutes முடிச்சிருவேன். ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் ப்ளே கீழே இருக்கு பாருங்க, ப்ளே இருக்கா? சரி ஓகே, நான் காமிச்சிடுறேன். நான் ஜெயிச்சு இப்போ நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை. அஸ்வந்த், கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? இந்த இடம் நீ கரெக்டாக சொன்ன, அண்ணா மாட்டுவீங்கன்னு கரெக்டாக மாட்டிக்கிட்டேன். நீ மண்டோட ஜோசியரோட ஒரு பயங்கரமான ஜோசியனா இருக்க. என்டர் ஆகலமா? பேக் போங்க. நான் அப்போதும் சொன்னேன், தம்பி நான் அதில் வீக்குடா, இந்த ஸ்லைடு வரும்போது இங்கே வந்துடுறான்னு சொன்னேன்.
Just 2 minutes, sir. Audio. Pause பண்ணுங்க. What about audio? Thanks for my brother. இப்போ முடிவரைக்கும் வந்துடலாமா? ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் இந்த கோமாளி கதை சொன்னேன். நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். இப்போ சர்க்கஸ்க்கு வரலாம். சர்க்கஸ் கோமாளி அதிகமாக நம்ம பார்க்குறது சர்க்கஸ்லன்னு பார்ப்போம். கரெக்டுங்களா? சர்க்கஸில் சிங்கம் வாயில் தலையை விடுறது, ட்ரெப்பீசியம், ரேஸ் ஓட்டுற பைக் எல்லாம் ஓட்டுறது எல்லாமே நம்ம பார்ப்போம். அப்படியே வியந்து பார்ப்போம். ஆனால் ஒரு கோமாளி பண்ணதை சிரித்து ரசிப்போம். ஆனால் இந்த கோமாளி பைக் ஓட்டுவான், ட்ரப்பீசியம் போவான், மோட்டர் பைக்கில் வருவான், எல்லாமே பண்ணுவான். அந்த கோமாளிகிட்ட இருக்கிற முக்கியமான டேலண்ட் என்னன்னா, அதில் இருக்கிற எல்லாத்தையுமே அவன் பண்ணுவான். ஆனால் அவன்கிட்ட ஒரு துரதிருஷ்டம் இருக்குது தெரியுமா? அவனோட முகத்தை யாருக்குமே காமிக்க மாட்டான். ஏன்னா ஃபுல்லாக மேக்கப்பாக இருக்கும். டு அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? கோமாளிங்கிறது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, அவன் ஒரு விளையாட்டு காமிக்கிறவன். ஆனால் விளையாட்டாக வாழ்க்கையை நம்மளுக்கு காமிக்கிறது தான் கோமாளி. ஏன்னா நம்மளோட சயின்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட கலாச்சாரத்திலே நிறைய விஷயம் நம்ம மறந்துட்டோம். எத்தனை பேர் குழந்தைங்க, உங்கள் பேர குழந்தைங்களையோ உங்கள் குழந்தைங்களையோ எத்தனை பேர் இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு இது பருப்பு போட்டு சாதம் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சி அம்மாவுக்கு கொஞ்சம், மாமாவுக்கு கொஞ்சம், எதிர் வீட்டு அங்கிளுக்கு கொஞ்சம், எத்தனை பேர் ஊட்டியிருக்கோம்? என்ன செஞ்சுருக்கீங்களா? ஆசையாக பண்ணியிருக்கீங்களா? லவ்வோடு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சொல்கிறேன். பருப்பு போட்டு நெய்யை விட்டு எல்லாம் கொடுத்து எதிர் வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம், பாப்பாவுக்கு கொஞ்சம், மாமாவுக்கு கொஞ்சம், தாத்தாவுக்கு கொஞ்சம், எல்லாத்தையும் கொடுத்தா அந்த சாப்பாடு குறைஞ்சிரும். கொடுத்தா அழுதுருவோம். கொடுத்தாலும் அழுவக்கூடாதுன்னு கிச்சி மூட்டி குழந்தைய சிரிக்க வச்சு அப்போவே மைண்டை கண்டிஷன் பண்ணுற கலாச்சாரம் தான் நம்மளோட கலாச்சாரம். இப்படி வந்த கலாச்சாரத்தில் நம்ம இப்போ சோறே ஊட்டுறது இல்லைன்னா எங்கேருந்து நம்ம கலாச்சாரத்தை கொண்டு வருவோம்? இது பேர் தான் கண்டிஷனிங். எப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு நாய் இருக்கும், அந்த நாய்க்கு ஒரு சாப்பாடுக்கு தட்டு வச்சுருப்பாங்க. ஒரு பெல்லை அடிச்சுட்டு அதில் சோறு போட்டால் நாய் 2 நாள் பார்க்கும், 3ஆவது நாள் அந்த பெல்லையே பார்த்துட்டு இருக்கும், தட்டை பார்க்காது. அந்த பெல்லை அடித்தா ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் வந்துடும். சத்தியமா நான் அரவிந்த சொல்லலைங்க. இப்படி சிரிச்சு மாட்டி விடாதீங்க. ஏங்க உங்களுக்கு 10 நிமிஷம், அரை மணி நேரமா சிரிக்க வச்சதுக்கு ஒரு குத்தமாங்க. அடப்பாவீங்களா? சாரி அரவிந்த் சார். அதாவது சிங்க் ஆயிடுது, வேற எதுவும் இல்லை. ஸோ கடைசி ஒரு வரி. கோமாளிக்கு 2 அர்த்தம் இருக்குங்க. கோமாளிங்கிறது கோமாளி மட்டும்தான். ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு அப்புறம் நம்ம மனசில் நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இது எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு இருக்கிற நான் எம்எஃப்டியா, இல்லை போடா இதெல்லாம் என்னடா கோமாளி ஏதோ பேசினா சிரிச்சிட்டு போகலான்னு நினைக்கிற நான் எம்எஃப்டியான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, எங்களுக்கு சொல்ல வேணாம். நான் எம்எஃப்டியா இருந்தால் உங்களை மாதிரி நான் எம்எஃப்டியா இருக்கவங்க நான் எம்எஃப்டியா மாற்ற ட்ரை பண்ணுங்க. இல்லையா நான் எம்எஃப்டியா வளர்ந்துட்டே இருங்க. இதுதான் இந்த கோமாளி. இந்த கோமாளிக்கு பார்த்து சொல்கிறேன். கோமாளினா வெறும் கோமாளி. இன்னொன்று கூட்டல் மாலிங்கிறது என்னன்னா வழிகாட்டி, மாலுமி. கோமாளி ஒன்று, கோனா ராஜா, வழிகாட்டுதல ராஜாவா இருக்கிறவன் தான் கோமாளி. அதுதான் இந்த கோமாளி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் கோமாளி.
தேங்க்யூ